அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி என்னங்க புதுசா பயிற்சிங்கிறீங்க? எல்லா கிரக பயிற்சியும் பார்த்துட்டோம் நம்ம அம்மன் அருள் டிவில. ஃபர்ஸ்ட் சனி பயிற்சி பார்த்தோம், அடுத்து குரு பயிற்சி பார்த்தோம், இப்ப ராகு கேது பயிற்சி பார்த்தோம். இப்ப இந்த 3 பயிற்சியும் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போகுது, இதுக்கான பதிவு தாங்க இது. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குங்க. சனி பகவான் தொழில்காரகர், குரு பகவான் பணக்காரகர், ராகு கேது உங்க வாழ்க்கையை பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய கிரகம். இப்ப இந்த 3 கிரகமும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை இந்த 12 ராசிக்கு கொடுக்க போகுது, அதுக்கான பதிவு தாங்க இது. ஏன்னா இந்த கிரகம் தான் அதிக நாட்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்யும். இத வச்சுதான் இந்த வருஷமோ இந்த காலகட்டமோ எப்படி இருக்கும் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறார், குரு பகவான் எப்படி இருக்கார், ராகு கேது எப்படி இருக்கு ஜாதகத்துல பாத்துக்குங்க. இத பார்த்துக்கிட்டு இந்த பயிற்சி இந்த ஒரே வீடியோல பாருங்க, இந்த 3 பயிற்சி நம்ம கொடுக்குறோம், மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி இந்த 3 கிரகமும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது அதுக்கான பதிவு தான் இருக்கு. ஏன்னா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனல் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த 3 கிரகம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தாங்க இந்த தனுசு ராசி. எப்போதுமே சரி தனுசு ராசிக்காரங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் யார்கிட்ட தனுசு ராசி மட்டும் அதிகமா இருக்கும். எல்லா விஷயத்தையும் சரி தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க. தாய் தந்தை மாதிரி குடும்பத்தை சுமக்கக்கூடிய குணம் தனுசு ராசிட்டு அதிகமா இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. ஒரு குறிக்கோள் வச்சு இறங்கிட்டாங்கன்னா அந்த வேலையை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க. இதாங்க தனுசுடைய ஸ்பெஷலான பலனே. எது வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க. தன்மானத்தோட இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க. எது வந்தாலும் என்னால முடியும் அப்படிங்கிற தைரிய குணம் அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய 3 கிரக பயிற்சியோட யோகம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது நல்லா பாருங்க. 3 கிரக பயிற்சியால் உங்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில என்னென்ன மாற்றம் இருக்கு, என்னென்ன வெற்றி இருக்கு, இதுக்கான பதிவு தான் இது. தயவு செய்து இது எல்லாமே ஒரு பொது பலனா பாருங்க. உங்க ஜாதகத்துல இந்த 3 கிரகத்தை பத்தி நம்ம பேசுறோம். சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான், இது என்ன ஒரு பொசிஷன்ல ஜாதகத்துல இருக்குன்னு பாருங்க. இந்த கிரகத்தோடைய திசாபுத்தி வருதான்னு பாருங்க. மெயினா இதை தான் நீங்க பார்க்கணும். இதை பத்தி நம்ம பேசுறோம்னா, ஏன்னா இது எல்லாமே தனித்தனியா கிரக பயிற்சியா கொடுத்தோம். இப்ப எல்லாமே கலந்து ஒரே பயிற்சியா உங்களுக்கு கொடுக்குறோம். அப்ப தெளிவா பாத்துக்குங்க. ஜாதகத்துல இந்த கிரகத்துடைய திசாபுத்தி வருதா, உங்களுக்கு நல்லதா கெட்டான்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பதிவை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவோம், பொது பலன் எல்லா வீடியோ. ஏன்னா தனுசு ராசிக்கிற நீங்க சொல்றீங்க எல்லாமே நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறீங்க, அதனால சொல்றோம். இப்ப இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது இதுக்கான பதிவு தாங்க இது. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப பாருங்க கிரகத்துல பாருங்க, உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த கிரகம் பாருங்க. 6ஆம் இடத்துல குரு இருந்தார், உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாரு. இதுக்கு முன்னாடி ராகு கேது 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது இருந்துச்சு. இப்ப எல்லாமே மாறுது பாருங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் போறாரு, உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு உங்க ராசியை பாக்குறாரு, 3ஆம் இடத்துல ராகு பகவான் வர்றாரு, 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல கேது போகுது. இது எப்படிப்பட்ட ராஜயோகம் மட்டும் பாத்துங்க. எந்த கிரகமும் கெட்ட இடத்துல இல்லைங்க, நல்லா பாத்துங்க. எந்த கிரகமுமே கெட்ட இடத்துல இல்லை. ராகு கேது 3, 9 பாக்கியத்துல கேது இருந்தா பயங்கரமான ஒரு சிந்தனை வரும். 7ஆம் இடத்துல குரு உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நான் உன்னை காப்பாத்தினேன், எது வந்தாலும் நீ கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றாரு குரு. அப்ப தனுசு ராசிக்கு என்ன சொல்லணும், 100க்கு 100 மார்க் போடணும். எது வந்தாலும் உங்களால முடியும், நீங்க தைரியத்தை விடக்கூடாது. இதுக்கு முன்னாடி இழந்தது வேற. ஏன்னா நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, நோயா எதிரியா பகையா கடனா வம்பா வழக்கா கோர்ட்டா கேஸா 1 வருஷம் கஷ்டப்படாதவங்களே இருக்க மாட்டீங்க. யார் ஜாதக தசாபதி சரியில்லையோ கேட்டீங்கன்னா தனுசு ராசி எழுதியே நம்ம கொடுக்கலாம். ஆமா இதை நான் பார்த்தேன், என்னால நடந்துச்சு. யாருக்கும் குரு தசை குரு புத்தி வந்துதான் கண்டிப்பா பயங்கரமான பாதிப்பை சந்திச்சிருப்பீங்க. குரு தசை வராது, குரு புத்தி வந்திருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இல்ல உங்க லக்னத்துக்கு ஏதாச்சும் ஒரு கெட்ட தசை கெட்ட புத்தி வந்துதான் இப்ப இந்த கிரகத்தோட சேர்ந்து வரும்போது கண்டிப்பா தடையை கொடுத்துருக்கும்.
இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வீடு கட்ட முடியல, சொந்த வண்டி வாங்க முடியல, வாகனம் வாங்க முடியல, குடும்பத்துல அம்மாவுக்கு பிரச்சனை, அப்பாவுக்கு பிரச்சனை, எனக்கு வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, எனக்கு என்னதான் பண்ணணும் எனக்கே தெரியல, ஒரு குழப்பத்துல இருக்கீங்க, நல்ல சிந்தனை என்கிட்ட இல்லை, நல்ல மைண்ட் என்கிட்ட இல்லை அப்படிங்கிற குழப்பத்துக்கு போனது யாருன்னா தனுசு ராசிக்காரங்க. கேளுங்களேன், படிப்பு கல்வியை பாருங்க, கல்வி ஸ்தானம் எப்படி இருந்துச்சு கேட்டு பாருங்க, சரியில்லை. பொருளாதார வருமானம் எப்படி இருந்துச்சு கேட்டு பாருங்க, சரியில்லை. எனக்கு சரியான ஒரு அனுகூலம் இல்லை, என்னால கரெக்டா மூவ் பண்ணி இறங்க முடியல, எந்த காரியமும் எனக்கு மூவ் பண்ணி இறங்கி என்னால ஜெயிக்க முடியல. என்ன ரீசன் எனக்கு தெரியல. என் லைஃப்ல இப்படின்னா நடந்தது நான் பார்த்ததே கிடையாது. மெயினா நான் ஒரு 3 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாசம். கேளுங்க, கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க. வேலையோ லாபமோ வருமானமோ இன்கமோ சரியா இல்லை. ஏன் மனைவி கணவன்கிட்ட நல்ல ஒற்றுமை இருக்கா கேட்டு பாருங்களேன், கிடையவே கிடையாது. திருமணம் பேசிக்கிட்ட போறாங்க, நின்றுச்சு. மாமனார் மாமியார் ஒரு பிரச்சனை, இது மாதிரி எல்லா தலையும் சந்திச்சாங்க. ஆனா இந்த 3 கிரக பயிற்சியா உங்க வாழ்க்கை எல்லாமே மாறுதுங்க. எந்த கிரகம் கெட்ட இடத்துல இல்லை. உங்க ஜாதல தசாபதி சரியில்லைன்னா இங்க பலன்கள் சரியா இருக்காது. தசாபதி இப்ப நல்லா இருந்தா எல்லாமே யோகம். உங்க ஜாதல பாருங்க, அதான் சொன்ன இந்த 3 கிரகம், இந்த 4 கிரகம் எப்படி இருக்கு, ராகு கேது, குரு பகவான், சனி பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு எடுங்க. கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். இப்ப பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. முதல் பலன் என்ன சொல்லலாம், எத்தனை பேருக்கு திருமணம் ஆகணும், உங்க குழந்தைக்கோ உங்களுக்கு யாரும் தனுசு ராசி இருக்கீங்களா, கண்டிப்பா திருமணம் ஆகாம ரொம்ப பேர் தரப்பட்டுட்டே இருக்கு. பாருங்க, திருமண யோகம் கண்டிப்பா வரும். தாமதம் இல்லாத திருமண வாழ்க்கை, நல்ல திருமணத்துல தடை இல்லாத ஒரு அமைப்பு கண்டிப்பா உண்டு. கண்டிப்பா திருமண யோகம் 100க்கு 100% வேலை செய்யும். திருமண தடை இருக்காது. பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவாங்க. நல்லா பாருங்க, பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணணும். காதல் திருமணமா, 2வது திருமணமா, கண்டிப்பா நிறைய பேருக்கு திருமண தடை இல்லாம, திருமணத்துல ஒரு மந்தமான தன்மை இல்லாம கண்டிப்பா நிறைய பேர் மாற்றத்தை பார்க்க போறீங்க. ஏன்னா அந்த யோகம் உங்களுக்கு அதிகமா இருக்கு. இனிமே திருமண தடையே உங்களுக்கு இருக்காது. படிப்பு கல்வியில பாருங்க, இதுக்கு முன்னாடி ரொம்ப தடைப்பட்டீங்களே, அதிக மதிப்பெண் வாங்குறதே யாருன்னா தனுசு ராசியா இருப்பாங்க. மதிப்பெண் வாங்குறது, ஆசிரியர் வேலைக்கு போறது, யாரெல்லாம் ஆசிரியர் வேலை படிக்கிறீங்களோ, அக்கௌண்ட்ஸ் கணக்கு படிக்கிறீங்களோ, எல்லாரா இருந்தாலும் சரி, மருத்துவ படிப்பு, எந்த படிப்பு வேணா படிங்க, பயங்கரமான ஒரு லெவலுக்கு போவீங்க. தனுசு ராசியில யார் உங்க குடும்பத்துல யார் இருந்தாலும் சரி, படிப்பு கல்வியில மருத்துவ படிப்பு, ஆசிரியர் படிப்பு, பேங்க் சம்மந்தப்பட்ட படிப்பு, அக்கௌண்ட்ஸ் கணக்கு சம்மந்தப்பட்ட படிப்பு, எந்த படிப்பு படிச்சாலும் சரி உங்களுக்கு லெவல்ல பயங்கரமா போகும். இப்ப எழுத சொல்லுங்க நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு, சூப்பரா இருக்கும், பாஸ் பண்ணிடுவாங்க, நல்ல ரிசல்ட் இருக்குது, நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. கண்டிப்பா மூவ் பண்ண சொல்லுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். அடுத்து பாருங்க, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு, கண்டிப்பா போவீங்க. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, எதிரி பிரச்சனை இருக்காது. இப்ப வேலை கிடைக்காலும் வெளிநாடு வெளியூர்ல கண்டிப்பா வேலை கிடைக்கும். நல்ல வேலைங்க, சூப்பர் வேலை. உங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் ப்ரொமோஷன் வாங்கிட்டு நீங்க வேலையில ப்ரொமோஷன் வாங்க முடியாது, வெளிநாட்டுல இருக்கீங்க, அவங்க எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. அதுக்கான அமைப்பு கண்டிப்பா வந்துருச்சு. பார்த்து இப்ப வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் தேடி வரும். ஜாதல தசாபதி நல்லா இருந்தால். சொந்தமா வீடு கட்ட முடியல, சொந்தமா இடம் வாங்க முடியல, சொந்தமா பூமி வாங்க முடியல, என்னால எதுவுமே முயற்சி பண்ணி என்னால முடியலன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருப்பீங்க. இப்ப கட்டுவீங்க வீடு, இடம், பூமி, இது எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்யும். பாத்துங்க, வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் வருது. ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போக போறீங்க, கண்டிப்பா வேலை செய்து பாத்துங்க. ஆன்மீக சந்த விஷயம் சூப்பரா இருக்கும். பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும். நகையோ பணமோ சேமிப்பாங்க, எங்க வேணாலும் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க, லோன் சேங்ஷன் ஆகும். எது சம்மந்தமா கேட்டாலும் சரி, எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்க பக்கம் சாதகமா ஒரு முடிவு வரும். பாத்துங்க, அது எல்லாமே சப்போர்ட்டா இருக்கு. கரெக்டா மூவ் பண்ணி போனா கண்டிப்பா நெத்தி அடி அடிச்சு ஜெயிக்கலாம். நீங்க மாமனார் மாமியார் உறவு சூப்பரா இருக்கும். படிப்பு கல்வி நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. அரசியல் அரசாங்க தொடர்பு நல்லா சூப்பரா இருக்கும். கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், நகைக்கடை வச்சிருக்கவங்க, மருத்துவத்துறை உள்ளவங்க, காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்த ஃபீல்ட போகிறவங்க எல்லாரும் பாருங்க சூப்பரா இருக்கும். இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்மந்தப்பட்ட எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. இப்ப எடுங்க லாட்ரி யோகம், எத்தனை பேருக்கு இருக்குன்னு வெளிநாட்டுல ஆசை இருக்கு. ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்துட்டு எடுங்க, கண்டிப்பா யோகம் இருக்கு. பாத்துக்கோங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். இப்ப நட்சத்திர பலனுக்குள்ள போவோம். அதுல ஒரு முதல் நட்சத்திரம், முதல் நட்சத்திரமே பாருங்க, மூல நட்சத்திரம். எதையுமே சொல்லி கொடுக்க வேணாம், எதை வேணாலும் பார்த்தோம்னா அந்த வேலையை செய்யக்கூடிய மைண்ட் பவர் அவங்கள்ட்ட நிறைய இருக்கு. நிறைய பவர் இருக்கும். மைண்ட்ல ஷார்ப்பான மைண்ட் இருக்கும். இப்ப பாருங்க, எல்லாமே ஷார்ப்பா வேலை பார்ப்பாங்க. எது வந்தாலும் என்னால முடியும். 9ஆம் இடத்துல கேது இருக்குங்க, ஏதோ குடும்பத்துல நல்ல காரியம் நடக்க போகுது, இது கண்டிப்பா இருக்குது. மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு தலைமை பொறுப்பு போக போறீங்க, ஒரு பெரிய லெவலுக்கு போக போறீங்க, இது கண்டிப்பா காட்டுது. அந்த அமைப்பு இருந்தா கண்டிப்பா பண்ணிக்க சொல்லுங்க, சூப்பரா இருக்கு. அரசாங்க சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. ஜாதக தசாபதி நல்லா இருந்துட்டால், அதாவது மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்குலாம் இப்ப டைமிங் பக்காவா இருக்குது. ஒரு தலைமை பொறுப்பு, அரசு அதிகாரம், அரசு மூலம் அனுகூலம், இது எல்லாமே வெற்றியா வருது. ஏதோ ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீ போகக்கூடிய தகுதி கிடைக்குது. பாத்துங்க,
அடுத்து புராணத்துல பிறந்தவங்க. இது ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும். எப்போதுமே வேலை வேலை உத்தியோகம் லாபம் வருமானம் இதை பத்தி ரொம்ப சிந்திருப்பீங்க. யாருக்கிட்டையுமே ஒரு ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். ரொம்ப டீசெண்டா இருப்பீங்க எல்லா விஷயத்துலையும் சரி. இப்ப பாருங்க உங்களுக்கு நல்ல விஷயம் வரப்போகுது. ஏதோ ஒரு சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா இருக்கு. வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, ஒரு சுப செலவு சுபகாரியம் பண்ணக்கூடிய அமைப்புனா நல்லா இருக்குது பாருங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பலனும் இப்ப கிடையாது. நிறைய நல்ல பலன் தான் உங்களுக்கு அதிகமா இருக்கு. கரெக்டா நீங்க மூவ் பண்ணி போனா கண்டிப்பா ஜெயிக்கலாம். உங்களால ஜெயிக்க முடியும். அதுக்கான நேரம் உங்களுக்கு வந்துருச்சு பாத்து. அடுத்து உத்திராடத்துல பிறந்தவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. என்ன எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எதுக்குமே அஞ்ச மாட்டாங்க. இவங்க எப்போதுமே நீதி நேர்மை தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். உத்திராடத்துல பிறந்தது ஸ்பெஷலான நட்சத்திரங்க அந்த நட்சத்திரம். இப்ப பாருங்க ஒரு சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா உண்டு. ஒரு தலைமை பொறுப்பு உண்டு. வெளிநாடு யோகம் உண்டு. வெளியூர் யோகம் வரும். படிப்புகள் நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பா வருது. தொழில் நல்ல ஒரு மாற்றம் வருது. உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்குது. எது வந்தாலும் உங்களால ஜெயிக்கக்கூடிய நேரம் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இனிமே நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே வெற்றி பதையா அமையுது. அதாவது இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க அரசியல் அரசாங்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். மருத்துவ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், கமிஷன் ஏஜென்சி எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே பட்டை கலப்புவாங்க. வரக்கூடிய 3 கிரக பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது.